ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையலரசி. இன்றைக்கி பச்சை பட்டாணி வச்சு புலாவ் எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்து அதை நல்லா ஊற வச்சுக்கலாம். அரிசி எடுத்து முதல்ல நல்லா கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். நம்ம பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம். இன்றைக்கி நான் ஜீரக சம்பா அரிசியிலும் செய்கிறேன். முதல்ல இஞ்சி பூண்டு எடுத்து அதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. பச்சை பட்டாணி உரித்து எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா பொரிஞ்ச உடனே அதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நமக்கு தேவையான அளவு, எவ்வளோ நம்ம அரிசி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. அப்போ தான் வந்து புலாவ் வந்து நல்லா ஒயிட் கலரில் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கின உடனே அதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பட்டாணி கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதை வறுத்து விடலாம். அரிசியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம இதுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ்னால் 1.5 கப் அளவு சேர்த்தா போதும். தேங்காய் பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு மிக்ஸ் ஆன உடனே அதில் நம்ம கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். அது இந்த டிஷ்க்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் சேர்த்தோடனே குக்கரை மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள்.